Hey guys, இந்த வீடியோல 2026 மாடல் Yamahaவோட XSR 155 ஓட Black வேரியண்ட்டை பத்தின ஃபுல் டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த Black வேரியண்ட்டை பத்தி ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்க்கறது 2026 மாடல் Yamahaவோட XSR 155ல உங்களுக்கு Black வேரியண்ட் தான். இந்த Black வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாஸியான ஃபினிஷ் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Black வேரியண்ட்ல உங்களுக்கு எம்பலமா இந்த Yamaha அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க, which is really great. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இந்த Black வேரியண்ட் XSR 155 ஓட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,96,000 ஆன் ரோட் பிரைஸ்ல இன்னைக்கு தமிழ்நாடு Yamaha டீலர் ஷோரூம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்ட்ராஸ்டா இருக்குங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிறதுக்கு காரணம் பிளாக் கலர். அதுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கோல்டன் கலர்ல கொடுத்தது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த மாடலோட ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலரான LED ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் XSR 155ல இந்த சர்க்குலரான LED ஹெட்லைட்ஸ் வந்து ரொம்பவே அந்த ரெட்ரோ ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே ரொம்பவே நல்லா தெரியும் நினைக்கிறேன். LED ஹெட்லைட்ஸ் LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர்ல. ரொம்ப நல்ல அட்ராக்டிவான ஒரு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய டயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பெரிய MRF டயர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 100/80 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வித் 17 inch அலாய் வீலோட. அலாய் வீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் தான் வந்து அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 100/80 செக்ஷன்ல 17 inch அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. MRF ஓட ஜாப்பர் டயர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. FX1 டயர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாடல்ல உங்களுக்கு பிரேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைப்ரேல இருந்து உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க, which is really greatங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இந்த மாடலோட என்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். XSR 155 பொறுத்த வரைக்கும் சேம் R15 அண்ட் MT15 ஓட என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மற்ற பைக்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் XSR இந்த மாடலை விட்டுட்டு நீங்க MT15 இல்ல R15 பார்த்தாலும் சேம் இன்ஜின் பிளாட்ஃபார்ம் சேம் இன்ஜின் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கு. 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4 வால்வ்ல உங்களுக்கு வந்து இன்ஜின் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. இந்த மாடல்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால இனிஷியல் பிக்கப் ரொம்ப நல்லா இருக்கும். டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் 140+ தாராளமா போகும். ஒரு நியூ ரெட்ரோ ரோட்ஸ்டர் மாதிரியான டிசைன்ல இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிடேஜ் மாடல் பைக் நீங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த XSR மாடல் உங்களுக்கு ரொம்பவே வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்வேன். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா டைமண்ட் ஃப்ரேம் சேசஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சேசஸ் ரொம்ப வருஷமா Yamaha பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா பைக்ஸ்லயும் மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பைக்ஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பெஸ்டான சேசஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாடல்ல உங்களுக்கு நான் நோட்டீஸ் பண்றது இந்த Black வேரியண்ட்ல இன்ஜினோட இந்த பார்ட்டை தவிர மற்ற எல்லா இடமும் பிளாக் அவுட்டா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பிளாக் அவுட்டான உங்களுக்கு ஃபியூல் டேங்கா இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஜின் பார்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாவே பிளாக் அவுட்டா வந்து கொடுத்துருக்காங்க XSR அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். இந்த மாடல்ல இந்த Black வேரியண்ட் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு XSR அப்படிங்கிறது வந்து ஸ்டிக்கரா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிக்கர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூல் டேங்க்ல இருக்கக்கூடிய Yamaha பாத்தீங்கன்னா எம்பலமா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1,96,000 ஆன் ரோட் பிரைஸுக்கு இந்த மாடல் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் சொல்வேன். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின், இவ்வளவு லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜின்ல எனக்கு தெரிஞ்சு XSR மாடல் ஒரு தரமான ஒரு பைக்கா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? XSR 155 நம்ம க்ளோஸ் டு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாமா, இல்ல 2 லட்ச ரூபாய்க்கு வேற ஏதாவது பெஸ்டான பைக்ஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் மத்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ரியர் டயர் அப்படிங்கிறதும் MRF ஓட ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்டான டயருங்க. 140/70 செக்ஷன் டயர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டயர்ல உங்களுக்கு 17 inch அலாய் வீல் பிளாக் கலர் தான் கொடுத்திருக்காங்க. சோ முழுக்க ஒரு பெஸ்டான Black வேரியன்ட் கலர் இந்த XSR மாடல்.
ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ இதோட டெயில் செக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைன் அப்படிங்கிறதுனால சின்னதா உங்களுக்கு எல்இடி டெயில் லைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா எல்இடியில தான் இருக்கு. ரெண்டு சைடும் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்க்குலரான எல்இடி டெயில் லைட் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்எஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிடேஜ் மாடல் பைக் அப்படிங்கிறதுனால மினிமலிஸ்டிக்கான உங்களுக்கு அந்த டிசைன்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி அந்த ஒரு லுக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் பிளேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த மாடலோட சீட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸ் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டக் அண்ட் ரோல் சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த சீட் ஓரளவுக்கு குஷனிங்கா தான் இருக்குங்க. நீங்க MT-15 இல்லாட்டி வந்து R15 கம்பேர் பண்ணும்போது இந்த சீட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு இதுல சில சேஞ்சஸ் சில டிசைன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது வெறும் சின்னதா ஸ்டிக்கர் தாங்க, வெறும் சின்ன ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் பெக்ஸ் அலுமினியம் ஃபுட் CNC பண்ண ஃபுட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரைடர் அண்ட் பில்லியனுக்குமே வந்து CNC பண்ண ஃபுட் பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு ரியர்ல பாத்தீங்கன்னா சாரி கார்டு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பிளாக் வேரியன்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸ் ரொம்ப சிட்டி அண்ட் டிராஃபிக் ஓரியன்டான ஒரு மாடல்னு நான் வந்து சொல்வேன். இந்த மாடல் ரொம்ப ஷார்ட்டான ஒரு மாடலுங்க. ஸோ இந்த மாடலை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு காம்பாக்டான ஒரு மாடல். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலரான உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய கிளஸ்டரா இருந்தாலும் இதோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு தான் இதோட கிளஸ்டர் இருக்கு. இதுல உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், டாப் ஸ்பீட், ட்ரிப் ABC இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். லோ ஃபியூல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் வார்னிங் இண்டிகேட்டர் இருக்கு. ABS ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் இந்த எக்ஸ்எஸ்ஆர் மாடல்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல உங்களுக்கு வந்து இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2 இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்துக்கலாம். இதை வந்து நீங்க பட்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாடல்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் கியர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பிளாக் கலர்ல ஹசார்ட் வார்னிங் சுவிட்சுக்கு வந்த அந்த ஒரு சுவிட்ச் கியர் கொடுத்துருக்காங்க. மேல இன்ஜின் ஆன் அண்ட் ஆஃப், அப்புறம் இன்ஜின் ஆன் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. இதே நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹாரன் ஸ்விட்ச் இருக்கு அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இப்போ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிடேஜ் மாடல். இந்தியால மட்டும் இல்ல குளோபல் மார்க்கெட்லயே இந்த பிளாக் வேரியன்ட் தான் உங்களுக்கு வந்து டாப் எண்ட் மாடலுங்க. இந்தியாலுமே வந்து இந்த பிளாக் மாடல் தான் வந்து டாப் எண்ட் வேரியன்ட். பேஸ் மாடல் 1,80,000 ஆரம்பிச்சு இந்த டாப் எண்ட் மாடல் இந்த பிளாக் கலர் பாத்தீங்கன்னா 1,96,000 ஆன் ரோட் பிரைஸ்ல இன்னைக்கு இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. இந்த மாடலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட வெயிட்டா இருக்கட்டும், இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் வேரியன்ட் வந்திருக்கு. ரொம்ப நாளா இந்த மாடல் லான்ச் பண்ணும்போதே நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன், பிளாக் வேரியன்ட் கொடுத்தா ரொம்ப தாறுமாறா இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பிளாக் வேரியன்ட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டாப் மாடல். இந்த மாடலை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much for வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.